கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யாத்திராகம புஸ்தகம் 20வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசி. உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. எகிப்து எவைகளுக்கு அடையாளமாக இருக்கிறது, அதை குறித்து தான் நாம் தொடர்ந்து படிச்சுட்டு வரோம். ஒன்று, அது பாவங்களுக்கு நிழலாட்டமாய் இருக்கு. ரெண்டாவது அடிமைத்தனமும், மூன்றாவது வசைச்சொல். பாவத்தை குறித்து தொடர்ந்து நாம் பார்த்துட்டு வரோம். கடைசியாய் நாம் பார்த்தது சொற்களின் மிகுதினால் பாவம் இல்லாமல் போகாது. அப்போ அதிகமான பேச்சு அப்படின்னு சொல்லும் போது அது எப்படிப்பட்ட பேச்சு? சாதாரணமாக நம்ம பேசுகிறோமே அதுவா? ரொம்ப நேரம் ஒரு சிலர் பேசுவாங்க அதுவா? இல்லை, தேவனுக்கு அடுத்த காரியத்தை நாம் பேசும்போது ரொம்ப கவனமாய் பேசணும். அதில் மட்டும்தான் நாம் தவற விட்டுறக்கூடாது. அதில் தான் நம்ம மாட்டிப்போம். அப்போ நாம் மீறி பேசும்போது அது தர்க்கமாக மாறும். யார்கிட்டையும் போய் தர்க்கம் பண்ணி தேவனுடைய நாமத்தை தூசிக்கிற அளவுக்கு வச்சிடக்கூடாது. இதுதான் கடைசியாக நாம் 2 வாரமாக பார்த்தது. இன்றைக்கு இந்த எகிப்தில் இன்னொரு பாவமாக இருக்கு. நீதிமொழிகளுடைய புஸ்தகம் 24வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 24:9. தீய நோக்கம் பாவமாம், பரியாசக்காரன் மனுஷருக்கு அருவருப்பானவன். தீய நோக்கம் பாவம். இதை தான் நாம் எகிப்தின் பாவத்துக்கு எடுத்துக்கலாம். தீய நோக்கம். இப்போ தீய நோக்கம் பாவம் அப்படின்னா அந்த தீய நோக்கம் எதனால் வருது? ஒரு மனுஷங்களுக்கு தீய நோக்கம் ஏன் வருது அப்படி சொன்னால், நம்மளை பார்க்கலாம் ஒருத்தங்க நல்லாயிட்டு போகிறாங்க, நம்மளை விட அவங்க வசதி ஆகிட்டு போகிறாங்க, நம்மளை விட மேன்மையாக வராங்க அப்படி சொல்லி யாருக்காவது நம்மளை விட அவங்க லீட் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்றதான எண்ணம் வருது அப்படி சொன்னால், அது யாராக இருந்தாலும் அப்போ அவங்களுக்கு எரிச்சலாக இருக்கும். ரெண்டாவது, அவங்களுக்கு பொறாமை வரும். அப்போ நம்மளை அழிக்கிறதுக்கு திட்டம் போடுவாங்களே, அதுதான் தீய நோக்கம். அப்போ நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்தால் நாம் எகிப்தின் பாவத்தில் இருக்கிறோம். எகிப்தியர் அப்படி பண்ணாங்களா இவங்களுக்கு? யாத்திராகம புஸ்தகம் 7 வாசிங்க, 6 வாசிங்க. யாத்திராகம புஸ்தகம் 1வது அதிகாரம் 6 வாசிங்க. யோசேப்பும் அவனுடைய சகோதரர் யாவரும் அந்த தலைமுறையார் எல்லாரும் மரணம் அடைந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். தேசம் அவர்களால் நிறைந்தது. எகிப்துக்கு இவர்கள் போகும்போது 75 பேர் அவ்வளோதான் போனாங்க. இஸ்ரவேல் குடும்பத்தார் மொத்தம் படிமா 2வது வசனம் 3வது வசனம். இசக்கார், செபுலோன், பென்யமின், தான் 70 பேர். 5வது வசனம். யோசேப்போ அதற்கு முன்னமே எகிப்தில் போயிருந்தான். யாக்கோபின் கர்ப்ப பிறப்பாக யாவரும் 70 பேர். இவங்க தான் போனாங்க. 70 பேர் தான் போனாங்க. எதுக்காக? பஞ்சகாலத்தில் போய் அங்கே தஞ்சம் புகுந்தாங்க அகதிகளாக. அதுக்கப்புறமா யாக்கோபு செத்து போனான். அவன் செத்த பிறகு இவங்க நல்ல இடத்துல தான் இருந்தாங்க. யோசேப்பு அதிபதியாக இருந்தானே எகிப்துக்கு. அதன் பிறகு யோசேப்பு செத்து போனான். யோசேப்பு மரித்த பிறகு அவனுடைய சகோதரர்கள் மரித்தாங்க. இந்த காரியங்கள் எல்லாம் தெரிந்த பிதாக்களும் மரித்தாங்க. எல்லாரும் செத்து போனாங்க. இப்போ யோசேப்பு மறக்கப்பட்டான். இவர்கள் இங்கே புதுசாக இருந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள்
எகிப்து முழுவதும் பெருகி போய் தேசத்தை நிரப்பி இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது தேசம் நிரம்பி இருக்கும்போது யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் எழும்பினான் அப்படி சொல்லியிருக்குது. 8வது வசனம். யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். யோசேப்பை அறியாத புதிய ராஜா ஒருவன் எகிப்திலே தோன்றினான். பார்வோன் பார்வோன் அப்படி சொல்கிறோமே, ஆபிரகாம் காலத்திலையும் பார்வோன் இருந்தான். அவன் செத்து ரொம்ப வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறமா யாக்கோப் போகும்போது அங்கே ஒரு பார்வோன் இருந்தான். அதுக்கப்புறம் ரொம்ப 400 வருஷங்கள் கழிச்சியும் மோசே போகும்போதும் ஒரு பார்வோன் இருந்தான். பார்வோன் பார்வோன் அப்படி சொன்னால் ஒரே பார்வோன் இல்லை, அந்த சிங்காசனத்தில் யாரெல்லாம் உட்கார்றாங்களோ அவங்களெல்லாம் பார்வோன் அப்படி சொல்லுவாங்க. பார்வோன் அப்படி சொன்னால் என்ன? காண்கிற தேவன் அப்படி சொல்லி அர்த்தம். பார்வோன்னா என்ன? காண்கிற தேவன். அப்போ பார்வோனுக்கு முன்னால் யாராவது போகிறாங்க அப்படி சொன்னால் தலை குனிஞ்சி தூப வர்க்கத்தை காட்டிட்டு தான் போகணும். நான் காண்கிற தேவன். ஏன்? அவங்க அம்மா சூரியன், அவங்க அப்பா நயல் நதி. இந்த 2 பேருக்கு பிறந்தவன் தான் இந்த சிங்காசனத்தில் உட்காரணும். அந்த சிங்காசனத்தில் யாரெல்லாம் உட்கார்றாங்களோ சூரியனுக்கு ரா அப்படி சொல்லி பேர் வச்சுருக்கிறாங்க, நயல் நதிக்கு அபி அப்படி சொல்லி பேர் வச்சுருக்கிறாங்க. அப்போ அந்த ரா எல்லாருக்கும் சூரியன் ஆண் கடவுள், ஆனால் எகிப்தியருக்கு மட்டும் சூரியன் பெண் கடவுள். சூரியன் அம்மாவும் இந்த நயல் நதி அவங்களுக்கு அப்பாவுமா இருக்குது. ஆகவே தான் டெய்லியும் காலையில் அவன் போய் என்ன செய்வான்? அந்த நயல் நதியில் இறங்கி தன் தாய் உதித்து வரும்போது அதை நமஸ்கரிப்பான். அதனால தான் ஆண்டவர் சொன்னார் மோசேக்கிட்ட, அவன் அதிகாலையில் நயல் நதிக்கு வருவான், நீ போய் நயல் நதியை அடித்து ரத்தமாக்கு அப்படி சொன்னார். ரத்தமாக்குன்னா என்ன அர்த்தம்? நயல் நதி அடினா அவங்க அப்பா மண்டை கிளி அப்படி சொன்னார். அவங்க அப்பா மண்டையை தடியால் அடித்து உடை, ரத்தமாக அப்படி சொன்னார். அப்படி தான் அடித்தான் அவன். அவன் அந்த தடியை வச்சு அடிக்கும் போது ரத்தம் வந்துச்சு. அப்போ அவங்க அப்பா மண்டை உடஞ்சது தானே அர்த்தம். மீனெல்லாம் செத்து மிதிக்குச்சு. அப்போது இந்த பார்வோன் அப்படி சொல்கிறது காண்கிற தேவன். இந்த 2 பேருக்கும் பிறந்ததுனால அவரும் தெய்வம் அப்படின்ற இடத்துக்குள்ளே வருவோம். இந்த மனுஷன் இஸ்ரவேல் ஜனங்கள், அந்த எகிப்துடைய ஊழியக்காரர்களை கூப்பிட்டு சொல்கிறான், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளோ பெருகி போய் கிடக்கிறாங்க அப்படி சொன்னான் அவன். யோசேப்பை அறியாத ஒருத்தன் வந்து இவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி கண்டுபிடிச்சான்? 9வது வசனம். அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமா இருக்கிறார்கள். நம்பிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமா இருக்கிறாங்க. இது வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் எந்த வேலையும் செய்யலை. இன்னும் அவங்க அடிமையாகவும் மாறல. அப்போ இவங்கெல்லாம் எங்கே இருக்கிறாங்க? நல்ல ஒரு தேசத்தில் இருக்கிறாங்க. நல்ல ஒரு தேசத்தில் அவங்கள வச்சுருக்கிறான். யோசேப்பை வச்சுட்டு போனான். அந்த தேசம் ரொம்ப நல்ல தேசம், நீர் வளம் பொருந்திருக்கும், அவங்களுக்கு விவசாயம் இருக்கும். அவங்க என்ன செய்கிறாங்க? அவங்களுடைய வேலை பண்ணுவாங்க, அவங்க சாப்பிடுவாங்க, பிள்ளைகள் பெருகிட்டு போகும், வேறு எந்த வேலையும் இல்லை, போஸ்டிங்லாம் இருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் நல்ல நல்ல போஸ்டிங்லலாம் இருந்தாங்க. யோசேப்பை வச்சுட்டு போயிருக்கிறான். இப்போ யோசேப்பை அறியாத ஜனங்கள் வரும்போது இவர்கள் பார்த்தா பெருகி போயிருந்தாங்க, எந்த வேலையும் இல்லை, அப்படிலாம் ஆஃபீஸர் மாதிரி இருக்கிறாங்க. எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அதிகமாக பெருகி இருந்தது இந்த பார்வோன் எப்படி தெரியும்? யோசேப்பு இருந்த காலத்தில் நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி பார்வோன் அப்படி சொன்னால் வெள்ளை வெளியேர் அப்படி சொல்லிட்டு இந்த யூடியூப்பில் சினிமாலெலாம் காட்டுவாங்க பாருங்கள், வெள்ளை வெளியேர்னு இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு. யோசேப்பு மோசே இருந்த காலம் வரையிலும் எகிப்தில் இருந்ததான ஜனங்கள் கருப்பு இனத்தவர்கள், ஆப்பிரிக்கன்ஸ் கண்ட்ரி மாதிரி இருப்பாங்க. எல்லாமே எகிப்தியர் அப்படி சொன்னாவே நீக்ரோஸ் தான். அவங்க கருப்பாக தான் இருப்பாங்க, கட்டக்கரையன்னு கருன்னு அவங்க இருப்பாங்க. இப்போ யாக்கோபுடைய பிள்ளைங்கள்லாம் எப்படி இருப்பாங்க? யோசேப்புலேருந்து அவன் பிள்ளைங்கள்லேருந்து எல்லாமே வெள்ளை வெள்ளையாக இருப்பாங்க. இப்போ இவர் அரண்மனை மேலே வந்து நின்று பார்க்கும்போது எப்படி இருக்கும்? கருப்பாக 2 பேர் இருந்தால் வெள்ளையாக 5 பேர் இருக்கிறோம். கருப்பாக 2 பேரை பார்த்தாக்கா வெள்ளையாக 5 பேரை பார்க்குறான். எல்லாருமே வெள்ளையாக இருந்திருந்தாங்க அப்படி சொன்னாக்கா இந்த ராஜா கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ஏன்னா அவரும் கருப்பு தான். அந்த நேரத்தில் ஒரு நீக்ரோஸ் அரசாண்டான் அப்படி சொல்லியிருக்கு. இப்போ கருப்பு இனத்தவர் தான் அதிகமாய் மோசே காலத்திலையும் பார்வோன் காலத்திலையும் இருந்தவங்க, அந்த ஆபிரகாம் காலத்திலாம் இருந்தவங்க.
அதனால் இவங்கள பார்க்கும்போது நம்மளை விட அதிகமாக இருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் வெள்ளை வெள்ளையாக தான் ஆட்கள் தெரிகிறாங்க, கருப்பு இனத்தார் கம்மியாக தான் தெரியுது. அதனால தான் சொல்கிறான், யாராவது நம்மக்கிட்ட யுத்தத்துக்கு வந்தாங்க அப்படி சொன்னால் இவங்க அந்த பக்கம் சாஞ்சிட்டாங்க அப்படின்னா நம்ம காலி ஆகிடுவோம். அதனால் இவங்களை இப்படி விடக்கூடாது, இவங்கள இப்படி விடக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணுங்க, அவங்களுக்கு வேலை கொடுங்க, கடினமான வேலை கொடுங்க. அவங்க நோவாமல் நோம்பு கும்பிட்டு இருக்கிறாங்க, சும்மா எதனா வேலை பண்ணாமல் அப்படியே இருக்கிறதுனால தான் அவங்க குழந்தைங்களே பெற்று போட்டு போயிட்டே இருக்கிறாங்க. கடினமான வேலை கொடுங்க, அப்போ ஜெனரேஷன் பெருகாது அப்படி சொல்லி ஒரு திட்டம் போடுறான். எதனால் இந்த திட்டம் வருது பார்த்தீங்களா? அதாங்க தீய நோக்கம். தீய நோக்கம் அப்படி சொன்னால் ஒருத்தங்க வளர்ச்சி அடையக்கூடாது, போராமல் வரும். நம்ம யாரும் முன்னேறக்கூடாது, நம்மளை பார்த்தா போராம வரும். நீ ஏன் இப்படி ஆகிட்ட, உனக்கு எப்படி கிடச்சிது, நீ எப்படி பெரிய ஆள் ஆன, நீ எப்படி ஆன, நீ எப்படி ஆன, அந்த மாதிரி வர்றது. எப்படி 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 நம்ம அவங்களுக்கு எரிச்சல் வரும் நம்மளை பார்த்து. அப்போ எரிச்சல் வரும்போது போராமல் அவங்களுக்கு ஜாஸ்தி வந்துடுச்சு. அப்போ இவங்களுக்கு என்ன நடந்தது, இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே, இப்போ இவங்களுக்கு எல்லாருக்கும் வேலை கொடுத்தோம்னா அந்த டயரில் படுத்துக்குவானுங்க, இனிமேல் குழந்தை பிறக்கிறது ஸ்டாப் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சொல்லிட்டு இவங்களை என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் தான் இந்த வேலையை கொடுக்க ஆரம்பித்தோம். எகிப்தில் இருக்கிற அத்தனை அதிகாரிகளையும் கூப்பிட்டு அவங்கள வேலை வாங்க அப்படி சொன்னான். 10வது வசனம். அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடே கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றாங்களா. நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ணுவோம். உபாயம்னா கெட்ட காரியத்தை யோசிக்கிறாம இவங்களுக்கு விரோதமாக. இவங்க இப்படி யோசிக்கிறது அவங்களுக்கு தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியாது. அவங்க பாவம், நம்மளுக்கு எங்கே உபத்திரமும் பாடுகளும் வரப்போகுது, நம்ம தான் நல்லா இருக்கிறோமே அப்படி தான் நினச்சிட்டு இருந்தாங்க. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, நாம் ஜெபிக்க வேண்டியதான ஒரு காரியம். என்ன தான் நம்ம நல்லா சுகிச்சமாக இருந்தால் கூட, ஆண்டவரே எங்களுக்கு பின்னால் யார் எந்த இடத்துல என்ன ஆலோசனை பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது, அந்த ஆலோசனையெல்லாம் அபத்தமாக்கி போடு அபத்தமாக்கி போடு அபத்தமாக்கி போடுன்னு ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபம் பண்ணணும். நம்ம நல்ல வேலை செய்துட்டு இருப்போம், எல்லாரும் நமக்கு அனுகூலமாக இருப்பாங்க, எல்லாமே நல்லா இருப்பாங்க. ஆனால் எந்த இடத்துல யார் நம்மளுக்கு விரோதமாக போராமப்பட்டு எதனா காரியம் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. அதனால் நீங்கள் என்ன செய்யணும், ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் சமூகத்தில் முக்கியமாக இந்த காரியத்துக்காக ஜெபிக்கணும். யார் எந்த இடத்துல என்ன ஆலோசனை பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது ஆண்டவர், ஆனால் நீர் அறிவீர், நீர் அறிவீர். அவர் கண்டுபிடிப்பாராம் நம்மளை யார் பகைக்கிறாங்கன்னு சொல்லி, அவர் கண்டுபிடிப்பாராம். சங்கீதம் 21:8 பாருங்க. உமது கை உமது சத்துருக்கள் எல்லாரையும் எட்டி பிடிக்கும். எத்தனாவது வசனம்? 8வது வசனம். 21வது அதிகாரம் 8வது வசனம். உமது கை உமது சத்துருக்கள் எல்லாரையும் எட்டி பிடிக்கும், உமது வலது கரம் உம்மை பகைக்கிறவர்களை கண்டுபிடிக்கும். பார்த்தீங்களா, நம்முடைய சத்துருக்களை யார் கண்டுபிடிக்க முடியும்? நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அப்போ நம்ம பகைக்கிறவங்களை கர்த்தர் தான் எட்டி பிடிச்சி கண்டுபிடிக்கணும். யார் நமக்கு விரோதி நமக்கு தெரியுமா? நம்மக்கிட்டையும் நல்லா வந்து பேசி எப்படி இருக்கீங்க, எப்படி போயிட்டுருக்குது, அது எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது, எல்லாத்தையும் கேட்பாங்க. நம்ம பாட்டுன்னு என்ன பண்ணுவோம், யதார்த்தமாக சொல்லுவோம், நல்லா இருக்கிறோம், இப்போ கொஞ்சம் ஆசீர்வாதமாக இருக்குது, இப்போ தான் எங்களுக்கு பரவாயில்ல, கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குது, இப்போ யாருமே எனக்கு பிரச்சனை இல்லை. இதெல்லாம் அவங்களுக்கு கேட்க உள்ளே ஏறியும். நம்ம யதார்த்தமாக சொல்லுவோம், ஓ இவ்வளோ நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கக்கூடாது மனசுக்குள்ளே நினைப்பாங்க, நீங்கள் இப்படி நல்லா இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, நம்மளுக்கு யாருக்கு விரோதமாக திட்டம் போடுவாங்க அப்படி சொல்லி தெரியாது. அதனால் கர்த்தர்கிட்ட நீங்கள் சொல்லணும், ஆண்டவர் எங்களுக்கு யாரும் என்ன நல்லது பொல்லது தெரியாது, அதனால் நீர் என்ன செய்யணும், எங்களுக்காக நீர் இறங்கி கிரியை செய்யத்தக்கதாய் நாங்கள் எங்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறோம். யாரெல்லாம் எங்களுக்கு விரோதமாக என்னெல்லாம் திட்டம் போட்டு எங்களை அழிக்க நினைக்கிறாங்களோ ஆண்டவரே, அந்த திட்டமெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போகணும், ஒன்றும் இல்லாமல் போகணும், ஒன்றும் இல்லாமல் போகணும் அப்படி சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும். நீங்கள் என்ன செய்யணும், ஜெபிச்சு தான் ஆகணும். அப்போ இங்கே பாருங்கள், அவன் ஒரு உபாயம் பண்ணுவோம் இவங்க பெருகாதபடிக்கு. இவங்களுக்கு யாருக்குமே தெரியாது, இவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க, அதிகரிச்சுட்டு போயிட்டு இருக்கிறானுங்க, முன்னேறானுங்க. அவனுங்க தான் தேசத்தில் முழுதும் நிரம்பியிருக்கானுங்க. நம்ம கொஞ்சமாக இருக்கிறோம், பலவீனமாக இருக்கிறோம், அவங்க பலசாலியாக இருக்கிறாங்க. அவங்கள எப்படியே விட்டு ஆபத்து, இவங்களை நாஸ்தி பண்ணணும், இவங்களை அழிக்கணும், இவங்களை நிர்மலமாகணும். உபாயம், அதுதாங்க தீய நோக்கம். இப்படி உபாயம் பண்ணி அவங்க என்ன பண்ணாங்க? 11வது வசனம். அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு
அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம் ராமசேஸ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள். பித்தோம் ராம்சேஸ் இந்த 2 பண்டகசாலையை கட்டினாங்களாம். இவங்களை என்ன பண்ணாங்க, கூப்பிட்டீங்க வாங்க. அப்போ ராம்சேஸ் அரசாள்றார். ராம்சேஸ் அவங்க பையன், பித்தோம் அப்படி சொல்கிறது அவங்க அப்பா, அந்த ராஜா. இந்த ராஜா பேருக்கும் அவங்க பையன் பேருக்கும் ஒரு பண்டகசாலை நீங்கள் கட்டணும், நீங்கள் தான் நல்ல வேலை செய்கிறவங்களாச்சே, நீங்கள் அதை பண்ணுறீங்களா எப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி அவங்கள நெய்ஸ் பண்ணி கூப்பிட்டு ராஜா பேர்லேயே நீங்கள் ஒரு பண்டகசாலை உங்களை தான் ராஜா கட்ட சொன்னார். அப்போ நம்மக்கிட்ட யாருன்னா என்ன சொன்னால், இந்த பாருங்கள் நீங்கள் தான் இந்த வேலை நல்லா செய்வீங்களாம், அதனால் நீங்கள் தான் செய்யணும், இந்த வேலையை அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? நம்ம மேலே நம்பி இப்படியெல்லாம் பண்ணுறாங்களே, நம்மளை மாட்டி விட போகிறானுங்க, நம்மளை ஏதோ காலம் வர போகிறாங்கன்னு தெரியாது இவங்களுக்கு. என்ன பண்ணாங்க இவங்க, இந்த 2 பண்டகசாலையை கட்ட ஆரம்பித்தாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு வேலை வாங்கினாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு வேலை வாங்கினாங்க. இவங்களுக்கு சம்பளம் கிடையாது, ஒடுக்கினாங்க. அப்பம் கொடுப்பாங்க, அப்பம் மட்டும்தான் கொடுப்பாங்க. அந்த வேலையில் இவங்களை ஒடுக்குனாங்க, பயங்கரமாக ஒடுக்குனாங்க. இவங்க யதார்த்தமாக தான் உள்ளே போந்தாங்க. ஆனால் இருக்க இவங்களுக்கு விக்கனம் வந்தது, மோசம் வந்ததுன்னு பின்னால் தான் உணர்ந்தாங்க. சரி, இவங்களும் வேலை செய்தாங்க மனப்பூர்வமாக. ஆண்டவர் இவங்களை சும்மா விடலை. அவங்க எவ்வளோ ஒடுக்குனாங்களோ, எதுக்காக இவங்களை இப்படி ஒடுக்குனாங்க அப்படின்னா, இவங்க பெருகக்கூடாது, குழந்தைங்க பெற்றுக்கக்கூடாது, அதுதான் அவங்களுடைய முழு நோக்கமும். ஆனால் இங்கே என்ன நடந்துச்சு, எந்த அளவுக்கு இவங்களை ஒடுக்குனாங்களோ அந்த அளவுக்கு இவங்க குழந்தைங்களை பெற்று போட்டு பெருகிட்டாங்க. கீழே 12. ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். அவங்க என்ன நினைச்சு இவங்களுக்கு வேலை கொடுத்தாங்க, இவங்க பயங்கரமாக டைட் வேலை செய்துட்டு போய் டயரில் படுத்துக்கோணுங்க, அப்படி இப்படி இருக்குன்னு தான் நினச்சானுங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, எந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்டாங்களோ அந்த அளவுக்கு இவங்க பெருகிட்டாங்க. இது அவங்களுக்கு என்னவா மாறிச்சு, எரிச்சல் அடைஞ்சாங்க. பிரியமானவர்களே, என்றைக்கு தேவனுடைய பார்வை நம்ம மேலே படுதோ, கர்த்தர் நம்ம விடுதலை ஆக்கணுன்ற எண்ணம் வந்துடுச்சோ, எப்போ தேவன் நம்மளை குறித்து நோக்கத்தை திட்டத்தை நிறைவேற்ற பார்க்குறாரோ அப்பத்துலேருந்து தாங்க நம்மளுக்கு பிரச்சனை வரும். பிரச்சனை வந்தாலும் கூட அந்த பிரச்சனையில் கூட நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோமே தவிர, பிரச்சனை வந்துச்சு ஒன்றும் இல்லாமல் போயிட்டோமேன்ற எண்ணம் வரவே வராது. இப்படி வரவே வராது. அது முதல் புரிஞ்சுங்க. இவங்க எந்த அளவுக்கு ஒடுக்குனாங்களோ கர்த்தர் அந்த அளவுக்கு இவங்களை பெருகத்தான் பண்ணார். இப்போ இவங்களை நம்ம என்ன நினச்சி இவங்களுக்கு வேலை கொடுத்தோம், எப்படி இவங்க, ஆனால் இவங்க என்னப்பா இப்படி பெருகி போயிட்டாங்களே, அதிகம் தானே ஆகிறானுங்க, குறையிலையே, இன்னும் போராமல் அதிகரிக்கும், இன்னும் எரிச்சல் அடைஞ்சாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, வேற ஒரு நோக்கத்தை உண்டு பண்ணுறாங்க. தீய நோக்கம் அப்படின்னா, இப்போ அது ஒர்க் ஆகல, பிக்கு போவோம் அப்படி சொல்லிட்டு அடுத்த பிளான் போடுறாங்க. அடுத்த பிளான் என்ன, எபிரேயுடைய ஸ்திரீகள் மறுத்து வச்சு இருக்காங்க. அவங்க 2 பேரை கூப்பிட்டு பார்வோன் பேசுகிறான், இங்கே வாங்க, நீங்கள் மறுத்து வச்சு தானே, நீங்கள் என்ன பண்ணுங்க, எபிரேய குழந்தை பிறக்கும் தானே, அப்படி எபிரேய குழந்தை பிறக்கும் போது பிறந்த குழந்தை ஆனா பெண்ணான்னு தாய் தான் மயக்கத்தில் இருப்பாள், அதனால் ஆனா பெண்ணான்னு தெரியும் இல்லையா, ஆனா இருந்தால் உடனே கொண்டுடு, பெண்ணா இருந்தால் விட்டுடு அப்படி சொல்லிட்டான். அப்படி அவங்களுக்கு ஒரு ஆலோசனை பண்ணாங்க. பாருங்கள், பிறந்த குழந்தைய கொல்ல சொல்லி 2 மறுத்து வச்சு ஏறடி பண்ணுறான். 13 15. அதுவும் அன்று எகிப்தின் ராஜா சிப்பிரால் பூவால் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளோட பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்து இருக்கையில் பார்த்து ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும். இவங்க பல காரியங்களும் செய்தாங்க. இவங்களுடைய ஜீவனே கசப்பாக்கனானுங்க. 14வது வசனத்துலலாம் என்ன தான் பண்ணாலும் அவங்க பெருகிட்டே தான் இருந்தாங்க. அப்புறம் தான் மருத்துவச்சிகளை கூப்பிட்டு பேசுகிறான், நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு. அவங்க என்ன பண்ணாங்க, கர்த்தருக்கு பயந்தவங்க, எபிரேய மருத்துவச்சிங்க தானே, கர்த்தருக்கு பயந்து அவங்க குழந்தைங்களை கொல்லலை. அதனால் கர்த்தர் என்ன பண்ணார், அவங்கள ஆசீர்வதித்தார். நன்மையினால் முடிச்சுட்டினால் அவங்க தலை தூக்க பண்ணினார் ஆண்டவர். ஆனால் குழந்தை பிறந்துகிட்டே இருக்குது. ராஜாவுக்கு கோபம் வந்துடுச்சு. கூப்பிட்டு கேட்குறான், நீங்கள் என்ன பிறக்கிற குழந்தைய கொல்லாமல் அப்படி விட்டு வச்சுருக்கீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படி சொல்லி கேட்டான். அவங்க சொல்கிறாங்க, ஐயா உங்கள் எகிப்தில் இருக்கிறதான பெண்கள் மாதிரி கிடையாதுங்க, எபிரேய பெண்கள். அவங்க கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க பயங்கரமாக. அவங்க வேலை செய்ய ஸ்ட்ரென்த் ஆகுறாங்க, பயங்கர ஸ்ட்ரென்த் ஆகுறாங்க. அவங்க பலசாலிங்க,
நாங்கள் போகிறதுக்குள்ளே லபக்குன்னு குழந்தைய பெற்று கையில் வச்சுன்னு இருப்பாங்க, நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படி சொல்கிறாங்க. பாருங்கள், இப்போ இந்த மருத்துவச்சியை நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு ராஜாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் என்ன பண்ணான், தம்முடைய சேவகரை கூப்பிட்டான், இங்கே வாங்க, இனிமே எந்த குழந்தையாவது ஆண் குழந்தை போனச்சாலும் தீக்கி நயல் நதியில் போடுங்கடான்ட்டான். பாருங்கள், போகாமல் இந்த தீய நோக்கம் ஒருத்தரை முன்னேறக்கூடாது அப்படின்னு சொன்னால் அது எங்கே போய் முடியும்னாக்கா கொலபாதகத்தில் கொண்டு போய் முடிஞ்சிடும். கொலபாதகத்தில் கொண்டு போய் முடிஞ்சிடும். இது எகிப்தின் பாவம், பயங்கரமான பாவம். இந்த பாவம் இஸ்ரவேலுக்குள்ளே கூட வந்துச்சு. இஸ்ரவேலுக்குள்ளே கூட வந்துச்சு. எப்போ வந்துச்சு? சாமுவேலுடைய புஸ்தகம் 18வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் வாசிங்க. 7லேருந்து வாசிங்க. 18வது அதிகாரம் 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 7லேருந்து வாசிங்க. அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறைமுறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு 10000, எனக்கோ 1000 கொடுத்தார்கள். இப்ப சவுல் இஸ்ரவேலுக்கு ராஜா, முதல் ராஜா அவர் தான். ராஜஸ்தானத்தில் உட்காந்துட்டு இருக்கிறார். ஆனா இந்த கோலியாத்து வரும்போது இவர் என்ன செய்தார்? பயந்தான். 17-11 படிங்க. 17வது அதிகாரம் 11வது வசனம். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயந்தார்கள். அந்த பெலிஸ்தனுடைய பேசுறதான வார்த்தையை கேட்டு கலங்கி மிகவும் பயந்தாங்க. இவனை யாரும் கொல்ல முடியாது. ஆனால் தாவீது வந்தான். 32வது வசனத்தில் இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்காத இருப்பான், நான் போய் இவனை சாவடிக்கிறேன் அப்படி சொல்றான். 32வது வசனம். தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை, உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றார். பாருங்க, இவன் நிமித்தம் ஒருவனை நீங்க பயந்துட்டு கிடக்குறீங்க, நான் போய் சண்டை போடுறேன். இவன் ரொம்ப சின்ன பையன், ஆடு மேய்ச்சிட்டு இருந்த பையன். இவன் என்னடா அவன் சிறு வயது முதல் இதை வேற, நீ என்னடா ஆடு மேய்ச்சிட்டு இங்கே வந்துட்டு அவனை கொள்ளும் இவனை கொள்ளும். ஐயா, நான் ஆடு மேய்க்கும் போது ஒரு விஷயம் கரடி வந்துச்சு, ஒரு விஷயம் சிங்கம் வந்துச்சு, அதெல்லாம் என் கையில் ஒன்றுமே இல்லாமல் காலி பண்ணிட்டேன் நான். அதில் போல தான் இவனை ஒருத்தன் இருப்பான். அந்த மிருகத்தை கொள்றதுக்கு கர்த்தர் எனக்கு பலம் கொடுத்தார் இல்லையா, இவனையும் கொள்ள பலம் கொடுப்பார். அவன் ஆச்சரியப்பட்டான். சவுல் இதை கேட்டு ஆச்சரியப்பட்டான். சிங்கத்தையும் கரடியும் கொன்னியா, நீ கொன்னியா அப்படின்னு. ஆமாங்க, நானே கொண்டாங்க, தனியாக கொண்டுட்டேங்க அப்படி சொல்கிறேன். அப்படியா? அப்போ நான் இப்போ கர்த்தர் உன் கூட இருக்கிறார், நீ போ அப்படி சொல்லிட்டான். இவர் போய் என்ன பண்ணார்? பட்டையங்கிட்ட எதுவுமே தினமும் ஒரு குழந்தைகளை கொண்டு போய் அவனை அடிச்சு காலி பண்ணி அவன் கத்தி எடுத்து அவன் தலையை வெட்டி கொண்டு வந்துட்டான். எருசலேமுக்கு வரைக்கும் கொண்டு வந்துட்டான் அந்த தலையை. இப்போ அவர் தலையை தூக்கிட்டு வரும்போது அந்த ஊரில் இருக்கிறதான எல்லா ஸ்திரீகளும் பார்த்துட்டு இருந்தாங்க. பாருங்க, ஜெயம் கிடச்சிடுச்சே. இவங்க பெலிஸ்தேர் கோலியாத் செத்தவொடனே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பயங்கர தைரியம் வந்துச்சு. அவன் தான் செத்துட்டானே, விரட்டி பெலிஸ்தேரை கொண்டாங்க. இப்போ கொண்டுட்டு வரும்போது என்னாச்சு, தாவீது தலையோடு வரும்போது ஸ்திரீகள் பாடினாங்க, தாவீது கொன்னது 10000, சவுல் கொன்னது 1000ன்ட்டாங்க. சவுல் கொஞ்சம் தான் யுத்தம் பண்ணி ஜெயிச்சான். ஆனால் தாவீது எவ்வளோ பெரிய காரியத்தை செய்துட்டு வந்திருக்கிறான் அப்படின்னு ஒன்றையும் இவர் இப்போ அரசாங்கத்தில் உட்காந்துக்கிறாரு. எப்படி இருக்கும் ராஜாவுக்கு? என்ன இந்த பொம்பளைங்க எப்படி பாடுறாங்க? அவனை தூக்கி உயர்த்தினாங்க, நான் ஒரு ராஜா, எனக்கு அநியாயத்துக்கு 1000 கொடுக்குறாங்க, அவனுக்கு 10000 கொடுக்குறாங்க, சிங்காசனம் தான் இன்னும் கிடைக்கல அவனுக்கு. இந்த வார்த்தை அவன் காதில் கேட்டதுலேருந்து எரிச்சல் அடைஞ்சான். பாருங்க, சாதாரணமாக ஒருத்தரை யாராவது புகழ்ந்தாவே கோபம் வரும் தெரியுமா? என்னத்தான் புகழணும், என்னத்தான் மேன்மையாக பேசணும், நான் தான் பெரிய ஆள், என்கிட்ட தான் இருக்கணும், அப்படி எல்லாரும் மனசுலையும் ஒரு ஆசை தோணும். அது அப்படியே தான். அவங்கள விட கீழே இருக்கிறவங்கள நல்லா வேலை செய்கிறீங்க, சூப்பரான ஆள், பரவாயில்ல, உங்களுக்கு எல்லாம் தெரியுது, அது தெரியுது இது தெரியுதுன்னு சொல்லிட்டோம் அப்படின்னாக்கா உள்ள நெஞ்சு படப்படம் அடிச்சு வேதனை போக மூக்கில் காதெல்லாம் வரும். உண்மையா உள்ள எரியும் கத்தன்னு. அப்போ சவுலுக்கு அதுதான் நடந்துச்சு. தாவீதுக்கு 10000 கொடுத்துட்டாங்களே, எனக்கு 1000 கொடுத்தாங்களே, அநியாயத்துக்கு நான் ஒரு ராஜா இல்லையா? இது தாங்க அவனுக்கு போறாம. ஆமை உள்ள தலையை வச்சுட்டு மெதுவாக தான் வெளியே எடுக்கும். சமயம் வரும்போது தான். போராமையும் அதுதான். போராமையோ வென்றால் அதற்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? எதுக்கு முன்னாலேயும் நின்றுடலாமா, ஆனால் போராமைக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார் அப்படி சொல்லி நீதிமொழிகள் இருக்குது. 2வது, போராமையோ எலும்புரிக்கு நோய். எலும்புக்குள்ளே போய் உட்காந்துட்டு இருக்கோம், தெரியவே தெரியாது.
எலும்பு உரிக்கி நோய் அப்படியே உரிக்கிட்டே கிடக்கும் நம்மளை. யார் மேலே வந்தாலும் நம்மளுக்கு ஆகாது, யார் நல்லா வந்தாலும் ஆகாது, யார் கொஞ்சம் அப்படி பிரகாசமாக வந்தாலும் ஆகாது. இந்த தாங்க போறாமை. இந்த போறாமை தான் பயங்கரமான இந்த தீய நோக்கத்தை உண்டு பண்ணும். இப்போ அந்த நாள் முதல் கொண்டு தாவீது சவுல் எப்படி பார்த்தான்? காயமா கரமாய் பார்த்தானா. 9வது வசனம் 18:9. அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காயமகாரமாய் பார்த்தான். காயமகாரமாய் அப்படி சொன்னா என்னங்க? திட்டம் வகுக்கிறான். இவனை பார்த்தா எப்படியாவது நம்ம கொல்லக்கூடாது, எங்கேயாவது போய் சாவணும், இவன் எவனாவது எவங்கிட்டையாவது இவனை மாட்டி விட்டு கொல்ல வைக்கணும். நம்ம இவனை கொண்டோம்னா ஊர் ஜனம் முழுதும் இவன் மேலே ரசிகர் ஆகிட்டாங்க. இவன் ஃபேன் நிறைய இருக்காங்க ஊரில், நம்மளை விட இவனுக்கு தான் அதிகமாக இருக்கிறாங்க. அதனால் இவங்க எல்லாம் நம்மளை எதிர்ப்பாங்க. அதனால் நம்ம கொல்லக்கூடாது, திட்டம் போட்டு இவனை கொல்லணும். அதனால் என்ன பண்ண சொன்னான்? எப்பா என் மூத்த மகளை ஒன்று கல்யாணம் பண்ணி தரம்பா அப்படி சொன்னான். நீ இதெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கிறல்ல, கோலியாத்தை கொண்டா என்ன கொடுப்பாங்க? ராஜாவுடைய பொண்ணு கொடுப்பாங்கன்னு தானே சொன்னாங்க. அதனால் என் மூத்த மகளை கல்யாணம் பண்ணி தரேன் அப்படி சொல்லிட்டு அந்த நாள் வரும்போது என்ன பண்ணிட்டான்? பெலிஸ்தர் கையில் இவனை கொல்ல விடணும் அப்படி சொல்லிட்டு மூத்த மகளை வேற ஒருத்தன் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனேயும் அவங்க வேலைக்காரங்களை கூப்பிட்டு சொல்கிறான், என் இளைய மகளை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தரேன்ட்டு இங்கே போய் சொல்லுங்கடா அப்படி சொல்லிட்டு. ஆனால் மீகால் ஏற்கனவே தாவீது மேலே ஆசையாக இருக்கா, நேசமாக இருக்கா. இப்போ வந்த உடனேயும் தாவீது மேலே மீகால் நேசமாக இருக்கிறா, தாவீதுக்கும் அப்படி இருக்குன்னு தெரிஞ்ச உடனேயும் அவனுக்கு பெரிய சந்தோஷம். மகனை இவத்தான் இவனுக்கு கண்ணி, இவ்வளோ வச்சு காலி பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறான். 19ம் 20ம் வாசிங்க. 18வது அதிகாரம் 19ம் 20ம். சவுலின் குமார்த்தி ஆகிய மேராப் தாவீதுக்கு கொடுக்கப்படும் காலம் வந்தபோது அவள் மேகலோத்தியனாகிய ஆதரியேலுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டாள். சவுலின் குமார்த்தி ஆகிய மீகால் தாவீதை நேசித்தாள். அது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அது அவனுக்கு சந்தோஷமா இருந்தது. ஒரு பொண்ணு சேவகரை லவ் பண்ணாங்க ராஜாக்கு அப்படின்னு. எப்பா உன் சின்ன பொண்ணு தாங்க தாவீதை லவ் பண்ணுது அப்படி சொன்ன உடனேயும் அதை கேட்டு அவனுக்கு அப்படியா லவ் பண்ணுதோம், எவ்வளோ திமிருந்தா என்ன கேட்காம பண்ணலாம் அப்படி சொல்லலாம். அப்படி சொல்லாம இதுதான் நான் எதிர்பார்த்தேன் அப்படி சொல்றான். இவெல்லாம் ஒரு அப்பன், இதுதான் எதிர்பார்த்தேன் அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றான்? இவத்தான் கண்ணி, மகனை இவ்வளவு வச்சா நான் காய நவத்தேன் அப்படி சொல்றான். கீழே உள்ள வசனம் 21. அவள் அவனுக்கு கன்னியா இருக்கவும். பாத்தீங்களா? அவள் அவனுக்கு கன்னியா இருக்கும். திட்டம் எப்படி வாக்குறாம? தீய நோக்கம்னா என்னங்க? நம்மளுக்கு நல்லது செய்யற மாதிரியே செய்து நம்மளை மாட்டி விட்டுறணும். ஐயோ அவங்க தானே எங்களுக்கு நல்லது செய்தாங்க, அவங்க தானே இன்னைக்கு எல்லாம் செய்தாங்கன்னு நம்ம நினைப்போம். அதை செய்ததே கண்ணியில் விழுறதுக்கு தான் அப்படின்னு நமக்கு தெரியாது. பாருங்க, இவனுக்கு சந்தோஷம் வந்தது எதுக்குன்னாக்கா இவ்வளோ வச்சு நாம கண்ணியில் மாட்ட வைக்கிறேன் அப்படி சொல்லி. கீழே படிமா. பெலிஸ்தரின் கை அவன் மேல் விழவும் அவளை அவனுக்கு கொடுப்பேன் என்று சவுல் எண்ணி. பார்த்தீங்களா? பெலிஸ்தேருடைய கை அவன் மேல் விழவும் நான் இவ்வளோ கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். அப்படின்னா இவ்வளோ கல்யாணம் பண்ணி கொடுக்குறது எதுக்கு? பெலிஸ்தேர் கை தாவீது மேல் விழணும், தாவீது கொல்லப்படணும். இப்போ போய் வேலைக்காரன் சொல்கிறான், நீங்கள் போய் பேசுங்க அவங்கள்ட்ட, மீகால உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாராம், பெரிய பெரிய பொருளெல்லாம் நீ பெரிய ஒரு ராஜ்யத்தெல்லாம் ஜெயிச்சு கொண்டு வந்து கொடுக்க வேணாம் ராஜாக்களுக்கு. ஒன்றும் இல்லை, ஒரு 100 பெலிஸ்தேருடைய நுனித்தோலை மட்டும் வெட்டி கொண்டு வந்து கொடுத்துரு. அவங்களெல்லாம் கொண்டு நுனித்தோலை 100 வெட்டி கொண்டு வந்து கொடு, அது போதும், ராஜா சந்தோஷப்படுவாரான். அவன் சொல்கிறான், நான் ராஜாவுக்கு மருமகனாவே ஏமாத்துறேங்க, அவர் எது பொண்ணெல்லாம் எனக்கு கொடுப்பாருங்க, இது மட்டும் செய்தால் போதும், உனக்கு உங்கள்கிட்ட வேறு எதையும் எதிர்பார்க்கல. ஏன்னா பெலிஸ்திய இஸ்ரவேல் ஜனங்கள் பழைய காலத்தில் கல்யாணம் பண்ணால் எப்படி தெரியுமா? நம்ம ஊரில் இப்போ பொண்ணை மாப்பிள்ளையும் போய் பார்க்குறோமே, இப்போ மாப்பிள்ளை வீடு பொண்ணை பார்க்கும் போது என்ன சொல்லுவாங்க? பொண்ணுக்கு எவ்வளோ தரீங்க, என்னெல்லாம் போடுறீங்க, எதெல்லாம் கொடுப்பீங்க அப்படி கேட்குறாங்கல்ல. ஆனால் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா யாருக்கு செய்யணும்? பொண்ணுக்கு தான் சகலமும் கொடுத்து கூப்பிட்டு போகணும். பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு தான் சந்தோஷம், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு இல்லை. பாருங்கள், எலியாசர் 10 ஒட்டகத்தில் உச்சிதமான பொருட்களை கொண்டு போனான். ரெபேக்கால கல்யாணம் பண்ணும்போது என்னென்ன பண்ண தெரியுமா? அவங்க அம்மா அப்பாவுக்கு உச்சிதமான பொருள் கொடுத்தான், அப்புறம் லாபானுக்கு உச்சிதமான பொருளை கொடுத்தான், எல்லாத்தையும் கொடுத்து தான் ரெபேக்கால கூப்பிட்டு வந்தான். அந்த மாதிரி இப்போ இவன் என்ன சொல்றான் பாருங்க, 23 வாசிமா. சவுலின் ஊழியக்காரர் இந்த வார்த்தைகளை தாவீதின் செவிகள் கேட்க பேசினார்கள்.
அப்பொழுது தாவீது, நான் ராஜாவுக்கு மருமகனாகிறது லேசான காரியமா? நான் எளியவனும் அற்பமாய் எண்ணப்பட்டவனுமாய் இருக்கிறேன் என்றான். தாவீது இன்னபடி சொன்னான் என்று சவுலின் ஊழியக்காரன் அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது சவுல், ராஜா பரிசத்தை விரும்பாமல் பெலிஸ்தரின்... பார்த்தீங்களா, ராஜா பரிசத்தை விரும்பாமல் நீ கொடுக்கறதான என் பொண்ணுக்காக டவுரி கட்டணும். இப்போ டவுரி யார் வாங்குறா? மாப்பிள்ளை வீடு பொண்ணு கட்ட வாங்குது. அப்போ பொண்ணு வீடு மாப்பிள்ளை கட்ட கேட்பாங்க, ஏன் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போற, எவ்வளோ கொடுப்பேன்? இப்போ மாப்பிள்ளை கேட்குறாங்க, எவ்வளோ கொடுப்பீங்க? அப்போ பொண்ணு பெற்றவங்களாம் சந்தோஷமா இருப்பாங்க. பொண்ணு பிறந்தாலும் பரவாயில்ல, கசப்புன்னு பேர் வைப்பாங்க. பொண்ணு பிறந்தா கசப்புன்னு பேர் வச்சிருவாங்க, தர்தன் வந்து பிறந்துச்சுன்னு. ஆனால் என்ன வரும்? அவங்களுக்கு பணம் கிடைக்கும். எனக்கு நீ பரிசு எல்லாம் ஒன்றும் கொடுக்க தேவையில்லை. அப்படின்னா பாருங்க, மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணுறதுக்கு பொண்ணுடைய அப்பாவுக்கு பணம் கொடுத்து தான் கொண்டு வரணும். படிமா அந்த வசனத்தை. பெலிஸ்தரின் 100 நுனித்தோள்களினால் ராஜாவின் சத்துருக்களிடத்தில் பழிவாங்க விருப்பமா இருக்கிறார் என்று தாவீதுக்கு சொல்லுங்கள் என்றான். பாத்தீங்களா, எனக்கு நீ பணம்லாம் கொடுக்க வேணாம், டவுரி கொடுக்க வேணாம், ஒன்றும் கொடுக்க வேணாம். இந்த சத்துரு எனக்கு பெலிஸ்தரை பிடிக்காது, அவங்கள 100 பேரை கொண்டுட்டு அவங்க நுனித்தோலை வெட்டி கொண்டு வந்து எண்ணி போடு, பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டார். அது போதும், அதான் டவுரி அப்படி சொல்லிட்டார். இவன் என்ன பண்ணான்? போய் 200 பேரை வெட்டி போட்டு வந்துட்டான். 200 பேரை வெட்டிட்டு வந்துட்டான், வெட்டி கொண்டு வந்து கொட்டான். இப்போ சவுல் என்ன நினைச்சான்? 100 பேரை போய் இவன் தனியாக போய் வெட்டினான்னா என்ன ஆகும்? 100 பேர்கிட்ட சண்டை போட்டோம்னா செத்துருவானே இவன். அவன் போய் 200 பேரை காலி பண்ணிட்டு கொண்டு வந்துட்டான் நுனித்தோல். இந்தாடா நீ 100 கேட்டால் நான் எக்ஸ்ட்ரா 100 போ, போனஸ் வச்சுக்கோ அப்படி சொல்கிறேன். இவனுக்கு எப்படி அதிர்ச்சியாக இருந்திருக்கும் பாருங்க. இப்போ நான் அங்கே போய் கொல்லான்னு பார்த்தாக்கா இவன் இப்படி பண்ணிவிட்டானே. தீய நோக்கம். இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சான், கடைசியில் இவனை கொலை பண்ணுறதுக்கு அவன் திட்டம் வகுத்தான். இவன் அந்த பந்தியில் உட்காராம யோனாத்தான் காப்பாற்றி விட்டான். இவன் வெளியே போயிட்டு வர்றதுக்குள்ளோ மீகாலையும் இன்னொரு ஆள் கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். எப்படிப்பட்ட ஆள் பாருங்க. நீ உனக்கு என் பொண்ணை கொடுத்த இல்லையா, இனிமே என் பொண்ணு கிடைக்காம ஏங்கி சாவணும் நீ அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணான்? அவளையும் இன்னொரு ஆள் கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். மீகாலையும் அவளும் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான். வருஷ கணக்கில் 6 பிள்ளைங்க அவளுக்கு. அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. 5 பேர்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரிஸ்பான்றதான பிரசங்கம் பண்ண முதல்ல எடுத்து அவளுக்கு ஏற்கனவே மீகால் தான் பிள்ளை இல்லாமல் சாகும் வரையிலும் பிள்ளை இல்லாமல் இருந்தா அப்படி சொல்லியிருக்க. ஏற்கனவே அவளுக்கு 5 பிள்ளைங்க இருக்குது, அவனுக்கு பிறந்தது. அதைத்தான் சவுளுடைய குடும்பத்தை தீக்கி போடுங்க, சாபம் வரும்போது அந்த இவங்கள நிமித்தம் சாபம் வந்துச்சு பாருங்க. அவங்க சொல்கிறாங்க, உனக்கு என்ன பஞ்சம் வந்திருக்குது, எதுக்கு வந்துச்சு அப்படி கேட்கும் போது, ஐயோ நாங்கள் என்னங்க பண்ணுறது, எங்களுக்கு சவுல் இங்கே இருக்க விடாமல் துரத்தி விட்டாரு, எங்களை போய் அப்பாவி கொண்டாங்க, அதனால் என்ன பண்ணுறது, கர்த்தருடைய சன்னிதானத்தில் நாங்கள் பழி வாங்கலாம்னு நினைக்கல, சவுளுடைய பிள்ளைங்களை தீக்கி போடுங்கன்னாக்கா மீகாலுக்கு பிறந்த பிள்ளைங்களை 5 பேரையும் இன்னொரு 2 பேர் ரிஸ்பாலுக்கு பிறந்த பிள்ளைங்க 2 பேர், இவங்க 7 பேரையும் தீக்கி போட்டுட்டானுங்க. 5 பேரை 7 பேரை தூக்கி மாட்டிட்டாங்க. அதனால தான் அந்த ரிஸ்பா என்ன பண்ணான், என் பிள்ளைங்க அங்கேயே தொங்கிட்டு கிடக்கக்கூடாது, அவளை கீழே இறக்காம விட மாட்டேன்னு 2 மாசமா அந்த கல் மேலே உட்காந்துருந்தா. 2 மாசமா பிடிவாதமா அவள் உட்காந்துட்டு இருக்கிறவங்க 2 மாசமா 3 மாசமா உட்காந்தாலாம். இந்த பிள்ளைங்கெல்லாம் வெந்து அப்படியே தொங்கி 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 செதெல்லாம் அழுகி கொட்டியிருக்கும். நைட்டும் பகலுமா அந்த பாறை மேலே சேலையை போட்டு உட்காந்துருந்தாலும் பார்த்துங்க எப்படி இருக்கும். ஆண்டவரே அசந்துட்டார் அவளுடைய வைராக்கியத்தை பார்த்து. அந்த பிள்ளைங்களை எடுத்து அடக்கம் பண்ண பிறகு தான் மழையே வந்துச்சு. மழை வர்றதுக்காக தான் அது பண்ணாங்க. ஏன் தேசத்தில் பஞ்சம் வந்துச்சுன்னா சவுல் குடும்பத்தின் நிமித்தம் அப்படி சொல்லி. இப்போ மீகாலுக்கு குழந்தை இல்லாமல் இல்லை, அவளுக்கு ஏற்கனவே குழந்தை இருக்குது, அவனுக்கு பிறந்தது. தாவீதுக்கு குழந்தை பிறக்க ஆண்டவர் அனுமதிக்கவே இல்லை. ஏன்னா அவன் தேவனை துதித்து பாடி குதிச்சு வரும்போது அவமதிச்சிட்டான். அவமதிச்சதுனால இப்போ மீகாலுக்கு பிறக்கிறதான குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுக்க, அவர் ராஜகுமாரத்தி எழுத்தின் பிரகாரம் சட்டப்படி அவன் கல்யாணம் பண்ணியிருக்கிறான். அவளுடைய குழந்தை என்ன செய்யும், சிங்காசனத்தில் உட்காரும், வேற யாரையும் உட்கார விட மாட்டான் மீகா. நான் அரச குமாரத்தி, என்னை தான் நீ கல்யாணம் பண்ணியிருக்கிற, அவள் உன்னொருத்த பொண்டாட்டி, அவள் உன்னொருத்த பொண்டாட்டி, அவள் உன்னொருத்த பொண்டாட்டின்னு இருப்பான். எப்ரோனில் 6 பேரை கல்யாணம் பண்ணாலே அதில் பாதி பேர் வேற ஒருத்த மனைவிங்க. அபிகாயிலும் இன்னொருத்த பொண்டாட்டி, நிறைய பேர் வேற வேற பொண்டாட்டிங்க தானே. உரியாவும் இன்னொருத்த பொண்டாட்டி. அப்போ இவன் என்ன சொல்லுவா, நான் தாண்டா அவனுக்கு தாலி கட்டின பொண்டாட்டி, என் புள்ள தான் சிங்காசனத்தில் உட்காரணும், அவங்க உட்காரக்கூடாது, இவங்க உட்காரக்கூடாது, இவங்க உட்காரக்கூடாது, இவங்க உட்கார அப்படி சொல்லுவாள். அதுதான்
இந்த தீய நோக்கம்ன்றது சவுலுடைய ஜீவியத்தில் இவனை எப்படியாவது கொல்லணுன்றதான எண்ணம். ஏன்னா போராமையில் தான் இந்த நாட்களில் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, விழுந்து போகிறாங்க, அடிபட்டு போகிறது. அதனால தான் நம்மளை யார் பொறாமையாக பார்க்குறாங்க, என்ன செய்ய நினைக்கிறாங்க நம்மளுக்கு தெரியாது. அதனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, யார் கண்ணில் நான் விழுந்தாலும் என்னை யாராவது முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா, ஜெபம் பண்ணுங்க, அதை தடுத்து நிறுத்துங்க சாமி. எனக்கு தெரியாது, என் சத்துரு யாருன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். போராடினா கண்டிப்பாக அது நடக்கும். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபம் பண்ணால் அது நிச்சயமாக நடக்கும். ஆகவே தீய நோக்கம் என்ன செய்யுது, பாவமாக இருக்கும். அப்படி நிறைய பேர் வேதத்தில் இருக்கிறாங்க. நம்மளுக்கு இந்த 2 பேர் போதும். எகிப்தின் பாவம் அப்படி சொன்னால் இவங்க வளர்ச்சி அடையாமல் பண்ணுறதான காரியம்தான். நாம் வளர்ந்து போகிறது மற்றவங்களுக்கு பிடிக்காது. நாம் எதாயிலும் செய்கிறோம் அப்படி சொன்னால், இதை இவங்க செய்துட்டாங்களே, அதை அவங்க செய்துட்டாங்களே, அவங்க அதை செய்ய விட்டுறக்கூடாதே, நம்ம மாட்டி விட்டுருக்கோமே, எதனா ஒன்று பண்ணியிருக்கணுமே அப்படி சொல்கிறதான எண்ணங்கள்லாம் வருதே. இதெல்லாமே தீய நோக்கத்தில் வரும். அப்போ நம்ம தான் என்ன செய்யணும், யாருக்கும் தெரியாமல் கர்த்தரோடு பேச ஆரம்பிக்கணும். எனக்கு நீர் தான் தோணு ஆண்டவரே, எனக்கு விரோதமாக யாரெல்லாம் வராங்கன்னு எனக்கு தெரியாது. ஆகவே எனக்கு வரதான காரியத்தை கூட தடுத்து நிறுத்து. அப்போ நம்ம எப்படி சொல்லி ஜெபம் பண்ணணும்? எரேமியாவுடைய புஸ்தகத்தில் 20வது அதிகாரம், கர்த்தரோ பயங்கர பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். 20:11 பாருங்க. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார், ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள். வசனம் 20:11. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார், ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள், தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள், மறக்கப்படாத நித்திய இலச்சை அவர்களுக்கு உண்டாகும். பார்த்தீங்களா, கர்த்தரோ பயங்கர பராக்கிரமசாலியா என்னோட கூட இருக்கிறார் அப்படி சொல்லி விசுவாசத்தோடு வாயினால் அறிக்கை செய்யணும். இது அவன் அறிக்கை தான் செய்யறான். கர்த்தரோ பயங்கர பராக்கிரமசாலியா என்னோடு கூட இருக்கிறார் அப்படி சொல்லி நாம் அறிக்கை செய்யணும். அப்போ கர்த்தர் என்னோடு கூட பயங்கர பராக்கிரமசாலியா இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார், ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல். யாருக்கு அந்த தீய நோக்கம் வருதோ, யார் நம்மளை அழிக்க நினைக்கிறாங்களோ, அவங்க நம்மளை மேற்கொள்ளாமல் இடருவாங்க. தங்கள் காரியம் எவ்வளவோ பண்ணாலும் வாய்க்காமல் போகும். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நம்ம தூங்குறதுக்கு முன்னாலும் இதை சொல்லணும், எழும்பணுன்னு இதை சொல்லணும். தூங்குறதுக்கு முன்னாலேயும் இந்த காரியத்தை சொல்லணும், எழும்பும் போதும் இந்த காரியத்தை சொல்லணும். கர்த்தரோ பயங்கர பராக்கிரமசாலியா என்னோட கூட இருக்கார், நான் இன்றைக்கு காலையிலேயே என் தேவன் என்னோட பயங்கர பராக்கிரமசாலியா இருக்கிறார் சொன்னால் அந்த நாள் முடிகிற வரைக்கும். 2வது, நான் தூங்க போகும்போது, ஆண்டவரே தூங்க போகும்போது நைட்டில் என்ன நடக்கும் யாருக்குன்னு தெரியாதே. தூங்கும்போது எவ்வளோ பெரிய பெரிய காரியங்கள்லாம் நடக்குது. இப்போது பயங்கரமான பராக்கிரமசாலியாக கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அதிகாலையில் நான் எழும்பும் வரையிலும் கர்த்தர் என் கூட தான் இருப்பார். ஆகவே எந்த காரியங்கள், பிசாசோ வல்லமைகளோ எல்லாமே நைட்டில் தான் கிரியை செய்யும். வியாதியும் நைட்டில் தான் அதிகமாக கிரியை செய்யும். இவையெல்லாம் என்னை மேற்கொள்ளக்கூடாது. தடுத்து நிறுத்துங்க. தீய நோக்கத்தினால் பல காரியங்களை செய்வாங்க, எனக்கு விரோதமாக செய்வாங்க. எங்கே ஆலோசனை பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஆண்டவரே, நீரோ பயங்கர பராக்கிரமசாலியா என்னோட கூட இருக்கிறீர். ஆகவே என்னை மேற்கொள்ளக்கூடாது, யாரும் மேற்கொள்ளக்கூடாது. அவங்க மறக்கப்படாத லட்சியம் அடையணும், வெக்கப்பட்டு போகணும். எனக்கு விரோதமாக என்ன காரியங்கள்லாம் செய்தாங்களோ எதுவுமே பழிக்காமல் போச்சு அப்படி சொல்லி வெக்கப்பட்டு போகணும். 12வது வசனம். ஆனாலும் நீதிமானை சோதித்தறிந்து உள்ளந்திரியங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுகிறதை காண்பேனாக. என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டிவிட்டேன். பாருங்க, என் காரியத்தை உம்கிட்ட வச்சுட்டேன். நீதிமான்கள் கஷ்டப்படுறதை நீ அனுமதிக்க மாட்டேன். அதனால் ஒரு ஜபம் எப்படி முடியுது பாருங்க. இப்போ அந்த 11, 12 சேர்த்து படிங்க. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார், ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள், தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள், மறக்கப்படாத நித்திய இலச்சை அவர்களுக்கு உண்டாகும். ஆனாலும் நீதிமானை சோதித்தறிந்து
உள்ளந்திரியங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுகிறதை காண்பேனாக. என் காரியத்தை உம்மிடத்தில் சாட்டிவிட்டேன். பாருங்க, என் காரியத்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். நீ என்ன பண்ணாம பண்ணிக்கோ. நான் என்னை யாரும் மேற்கொண்டக்கூடாது, எனக்கு யாரும் துன்பம் பண்ணக்கூடாது, எனக்கு விரோதமாக எவனும் எழும்பிடக்கூடாது, எனக்கு விரோதமாக யாரும் எந்த காரியத்தையும் செய்திடக்கூடாது, தீய நோக்கத்தோடு எந்த காரியத்தையும் பண்ணிடக்கூடாது. ஆண்டவரே, நான் என் காரியத்தை உன் கையில் சாட்டிட்டேன். நீ எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறேன்னு என் வாயில் நான் அறிக்கை செய்தேன். எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறேன்னு என் வாயில் நான் அறிக்கை செய்திருக்கிறேன். அந்த ஜபத்துக்கு கர்த்தர் பதில் தந்தான். ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி ஜெபம் பண்ணி பாருங்கள். நாம் யாரெல்லாம் நமக்கு விரோதமாக எழும்புறாங்க நமக்கு தெரியுமா? அவங்கெல்லாம் ஒன்றும் இல்லாமல் நில் பொருளாய் மாறுவாங்க. நில் பொருளாய் மாறுவாங்க. ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடும். தீய நோக்கம், பாவம், அது இஸ்ரவேலுக்குள்ளே இருந்துச்சு. சில நேரங்களில் தேவ ஜனங்களுக்குள்ளே இந்த பாவம் உள்ளே வந்துடும். யாராவது முன்னேற்றம் வராங்க, யாராவது மேலே போகிறாங்கன்னா பிடிக்காம எவ்வளோ பேர் ஊழியக்காரங்களுக்குள்ளே கூட போகாமல் வரும். போகாமையில் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுருவோம், நம்மளுக்கு தெரியாது. சில நேரங்களில் போகாமல் வரும்போது ஊழியக்காரங்க என்னெல்லாம் பண்ணிடுறாங்க, விசுவாசிகள் என்னெல்லாம் பண்ணிடுறாங்க, உலகத்தார் என்னெல்லாம் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் நம்ம மாற்றணும். ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கத்தான் செய்யணும். கர்த்தரோ பயங்கர பராக்கிரமசாலியா என்னோடு கூட இருக்கிறார். என்னை மேற்கொள்ளாதவர்கள் எல்லாரும் இடறி போகட்டும், என்னை ஒருவரும் மேற்கொள்ளக்கூடாது. ஆண்டவரே, என் காரியத்தை எல்லாம் உன்மேல் சாற்றுகிறேன், என் காரியத்தெல்லாம் உன்மேல் சாற்றுகிறேன். என்னை நீர்தான் பாதுகாக்க வேண்டும், என்னை நீர்தான் பாதுகாக்க வேண்டும், எல்லாவற்றிலும் நீரே என்னை பாதுகாக்க வேண்டும். பிரியமானவர்களே, இப்படி நீங்கள் ஜெபித்தால் நிச்சயமாய் கர்த்தர் சொல்ற வார்த்தை எரேமியாவிலே கரெக்டா நிறைவேறும். ஆண்டவர் 33:3 சொல்றார், என்னை நோக்கி நீ கூப்பிடு, உனக்கு பிரச்சனை வரும்போது என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு தருவேன். நான் உன் ஜெபத்தை கண்டிப்பா கேட்பேன், நான் உனக்கு மறு உத்தரவு தருவேன். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்கிறேன். நான் என்ன செய்வேன்னு யாருக்குமே தெரியாது. உனக்கு விரோதமா எழும்புகிற அத்தனை பேரையும் நான் நீர்ப்பொருளாய் ஆக்குவேன். ஜபிக்கிற ஜபத்துக்கு நிச்சயமாய் பதில் உண்டு. நான் விசுவாசிப்போரில் நான் என்றறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். நான் விசுவாசிப்போரில் நான் என்றறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். முடிவு வரை என்னை நடத்திடுவார், மூச்சுமாய் ரட்சிப்பாரே. ஆமென், ஆமென், ஆமென். முடிவு வரை என்னை நடத்திடுவார், ஹல்லேலூயா, மூச்சுமாய் ரட்சிப்பாரே. நான் விசுவாஸ் இன்னொரின் அறிவை என்னையே படைத்து இன்னொரின் அறிவை என்னையை படைத்து முடிவு வரை என்னை நடத்திடுவான், மூச்சு மரட்சிப்பாரே. முடிவு வரை என்னை நடத்திடுவான். கர்த்தர் இந்த நாட்களில் நமக்கு உதவி செய்து நம்மை பாதுகாக்க முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.